ஸோ இப்போ நம்ம shivam.comங்கிற நம்ம ஒரு 2016 அந்த டொமைனில் வந்து 260 சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்கனைசேஷனல் யூனிட் போட்டு ஜஸ்ட் ஒரு அதாவது shivam.domainக்குள்ள இந்தியான்னு சொல்லி ஒன்று போகிறோம். ஓகே, இந்தியா. இது இந்த ஆக்சுவலி ப்ராடக்ட் கண்டெய்னர் ஃப்ரம் ஆக்ஷன் டெலிஷனா இது அன்ஃபார்ச்சுனேட்லி இது அன்டிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். சப்போஸ் மேபி மேனுவலாக டொமைனில் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணால் மேனுவலாக இது பண்ணால் கூட டெலிட் ஆகாது. ஸோ வி நீட் அட்மின் ஆக்சஸ். பாருங்கள், இந்த டொமைனுக்கு நம்ம இந்தியான்னு ஒரு ஓயூ க்ரியேட் பண்ணிட்டோம். கரெக்டு. ஸோ அட்வான்ஸ் ஃபீச்சர் நம்ம எனேபிள் பண்ணோட்டு இங்கே பாருங்கள். இப்போ இந்த இந்தியாங்கிற ஓயூ இருக்கா? இப்போ இந்த இந்தியாங்கிற ஓயூக்குள்ளார நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம்? ஒரு ஓயூன்னு என்னென்ன இருக்கும் ஓயூக்குள்ளார? ஜஸ்ட்டு சிம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு இந்தியாவுக்குள்ளார ஒரு கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணுறோம். இது ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நியூவில் போயிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் க்ரியேட் பண்ணுறோம். யூசர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் கொடுத்து மூவ் பண்ணுறோம். எங்கே மூவ் பண்ணுறோம்? இந்தியாங்கிற ஓயூ உள்ளார கம்ப்யூட்டர்ஸ். இப்போ இந்தியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. பெங்களூர் இப்போ பாருங்கள், ரெஃப்ரெஷ் அடிச்சுன்னா இந்தியாக்குள்ளார வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்குள்ளார இன்னும் நிறையா பிரான்ச் இருக்கும், மல்டிபிள். இப்போ வந்து இந்த இடத்துல கம்ப்யூட்டர் இருக்காது, ஏன்னா இப்போ இந்த இந்தியா ஓயூக்குள்ளார வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்தியாங்கிற கம்ப்யூட்டருக்குள்ளார. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்தியாவில் இந்த லோக்கஸ்டர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ரன் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவில் ரைட் கிளிக் வச்சுட்டு நியூவில் போய் நியூ யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு சாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் சிஎல். ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்களா சதா சிவம் சதாசன் கொடுத்துட்டு யூசர் லாகம் எப்பயுமே கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவம். ஸோ ஃபஸ்ட் நேம் எப்பயுமே யூசர் லாகம் நேம் கிளிக் பண்ணுறப்ப ஃபஸ்ட் நேம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கேப்ஸ் லாக்கில் தான் வரும். எஸ் சிவம் யூசர் லாகம். இது பார்த்தீங்கன்னா யூபிஎன் சஃபிக்ஸ் சொல்லுவோம். ஸோ யூபிஎன் சஃபிக்ஸ் என்ன? நமக்கு டொமைன் நேம் @shivam.com. இதுதான் நம்மளோட இதுதான் நம்ம சாம் அக்கௌண்ட் நேம். எஸ், ஸோ இது வந்து இதுதான் சாம் அக்கௌண்ட் நேம், இதுதான் யூசர் லாகான் நேம், இது யூபிஎன் சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லுவோம். ஸோ அதை வச்சு தான் எப்பயுமே நார்மலாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம். உண்மையிலுமே ஹேங் ஆகிடுச்சு. ஓகே சாரி. ஓகே, சதாசிவம்க்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம். யூபிஎன் சஃபிக்ஸ் கொடுத்துட்டிங்க, ஒரு யூசர் போட்டோம். ஸோ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு ஓகே, சேம் பாஸ்வேர்ட் அகைன் என்ட்ரி பண்ணுறோம். ஸோ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். சதாசிவம் டொமைனில் ஒரு யூசர் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டோம். ஃபினிஷ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசரை நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம்? இந்தியாங்கிற ஒரு ஓயூவில் யூசருங்கிற ஒரு ஓயூக்கு மூவ் பண்ணிடுறோம். ஜஸ்ட்டு மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர்ஸ் இங்கே ஆட் ஆகிருக்கு. இப்போ இந்த யூசர்ஸ் இங்கே இருக்காங்க. ஓகேவா? இந்த கம்ப்யூட்டர் இந்தியாவுக்குள்ள இந்த கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது? இது இருக்குது. ஸோ இப்போ இந்த யூசர் சதாசிவங்கிற யூசர் அந்த லோக்கல் கிளைண்ட்டில் நம்ம லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த லோக்கல் கிளைண்ட் மிஷினில் போய் நீங்கள் லாகின்.
தினேஷுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு கொடுத்துட்டு சைன் அவுட் கொடுக்குறீங்க. சைன் அவுட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணீங்களா, அதில் போய் லாகின் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் அந்த ஆக்டிவ் டைரக்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை டபுள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதர் யூசர். ஸோ now மெயில் அட்ரஸ் இப்படியும் கொடுக்கலாம், இல்லை நம்ம டொமைன் நேம் வச்சும் கொடுக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் ஸோ இப்போ நம்ம சர்வரில் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி சதாசிவம் அப்படிங்கிற ஒரு யூஸரை 10ல் டொமைனில் ஜாயின் பண்ணுறதுனால ஈஸியாக நம்மளால் லாகின் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி பேசிக்காக இதில் ஒரு யூசர் இருக்கார் தினேஷ்ன்ட்டு டிஃபால்ட்டாக. பட் நம்ம அங்கே இருக்கிற யூசர் இங்கே எப்படி லாகின் பண்ண முடியும், அதுதான் ஏடியோட இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சென்ட்ரல் இது ஒரு ஆர்கனைசேஷன் டொமைன் சொல்லுவோம் ஈஸியாக. ஸோ இப்போ நம்மளால் லாகின் பண்ண முடிஞ்சு ஒரு யூசரை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளைண்ட் மேஜரை நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இப்போ இவரை நம்ம எப்படிலாம் இது பண்ணணும், எப்படி எந்த பாலிசி வச்சு கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம அங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10ல் இப்போ யூசர் நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சர்வரில் நம்ம ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ யூசர் க்ரியேட் பண்ணியாச்சு, அதை லாகின் பண்ண முடிஞ்சு. குரூப்புங்கிறது நமக்கு என்னென்ன ஒரு புதுசாக ஒரு யூசர் வராங்க அப்படின்னா, ஒரு யாராச்சும் புதுசாக ஜாயின் பண்ணுற நியூ ஜாயின் ஈஸியாக நம்ம அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் கொடுக்காம நம்ம பர்டிகுலர் தனித்தனியாக போய் கொடுக்கணுன்ட்டு இல்லை. ஸோ நார்மலாக நியூவில் போய் குரூப்புன்னு கொடுத்துட்டு குரூப்புன்னு கொடுக்குறோம். இதில் வந்து டொமைன் லெவல் குளோபல் யூனிவர்சல் லெவல் இருக்குது. யூனிவர்சல்னால் எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா டொமைனு வெவ்வேறு டொமைன் இருந்தாங்களா, சைல்டு டொமைன் இருக்கும் வேறு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சிவம்.com இருக்கிறப்ப அடிஷ்னலாக நிறைய டொமைன் இருந்துச்சுன்னா யூனிவர்சல் குரூப்னு கொடுக்கணும். ஸோ டொமைன் லெவல்னால் பர்டிகுலராக அந்த டொமைன் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நம்ம குளோபல் குரூப்புன்றதை வச்சு ஒரு குரூப் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். எங்கே க்ரியேட் பண்ணுறோம், நார்மலாக இந்தியாங்கிற ஓயுக்குள்ளார. ஸோ குரூப் செக்யூரிட்டி குரூப் மூவ் டு இந்தியா. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓயூவில் குரூப் ஓகே. ஸோ இங்கே இருக்க அந்த குரூப்பை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம குரூப்போட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் வந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. பட் இது குரூப்புன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி குரூப் க்ரியேட் பண்ணிட்டோமா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த குரூப்பில் போய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜிபிஓன்னு என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.